ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது புதன்கிழமை காலையில கொஞ்சம் பொழுது விடிஞ்ச உடனே இந்த பூவெல்லாம் வந்து மலர்ந்துரும். இன்னைக்கு என்னன்னே தெரியல. ஓரளவுக்கு மலராமலே முக்காவாசி வந்து மலர்ந்து அப்படியே இருந்ததா, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்றதுக்கு அதான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். இந்த பப்புக்குட்டிய வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. முடி வந்து அவனுக்கு நெறைய கொட்டுது. ஏதாவது வீட்டு ரெமெடி இருந்தா வந்து சொல்லுங்க. ஏன்னு தெரியல. முடி வந்து கொட்டுறதுனாலே அவன் ஃபேஸே வந்து மாறி போச்சு. அதனாலே இப்போ நல்லா புசு புசுன்னு ஒரு மாரி அழகா இருந்த மாரி இருந்தது. இப்ப ஏதோ டல்லா இருக்கிற மாரியே தெரியுது. முடி கொட்டுனதாலயா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து கோலம் போடுறதுக்குள்ள வெயில் வந்துட்டு இப்பலாம் சீக்கிரம் வெயில் வந்துடுது. நான் வந்து லேட்டாலாம் எந்திரிக்கல. எப்பவும் எந்திரிக்கிற மாரி தான் எந்திரிக்கிறேன். ஆனா வெயில் வந்து சீக்கிரமா வந்துடுது. சுல்லுன்னு வந்து காலையில வெயில் வந்துடுது. காலையில கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திடலான்றது செடிலாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். நெறைய பேர் வெயிட்டெல்லாம் கம்மி பண்றதுக்கு டயட்லாம் இருக்காங்க. ஏதேதோ பண்றாங்க. நெறைய பேர் என்ன பார்க்குறவங்கலாம் என்ன சொல்றது என்னன்னா, நான் ஏதோ டயட்ல இருந்து வெயிட்ட கம்மி பண்ற மாரி, இன்னும் நீ ஏன் ஒல்லியாயிட்டே போற? அப்படின்ற மாரி தான் கேட்குறாங்க. எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு டக்குன்னு வந்து ஒரு சில டைம் வந்து புசு புசுன்னு ஆயிடுவேன். ஒரு சில டைம் என்ன காரணம்னே தெரியாது. இந்த மாரி தான் வந்து கொஞ்சம் ஒல்லியாகுற மாரியே இருப்பேன். எனக்கு நல்லா தெரியுது. என் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது. ஏன் இப்படி ஆகுறேன்னு எனக்குமே வந்து தெரியல. என்னோட ஃபேஸ பார்த்தாலே எனக்கே வந்து தெரியுது. ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே வந்து தெரியல. காலையிலே டீ போட்டு அந்த அஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கேள்வி கேட்டு ஏதாவது டென்ஷன் பண்ற மாரியே கேள்வி கேட்பான். இல்லன்னா பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்பான். ஏன்னா அவங்க ஸ்கூல்ல இருக்கிற மிஸ்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. இவன் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அந்த மாரி வந்து கொஸ்டின் வந்து கேட்குறான் அப்படின்ற மாரி இன்னைக்கு காலையில என்ன கேட்டான்னு எனக்கே மறந்து போச்சு. எனக்கே அந்த மாரி கேட்டுட்டு அம்மாட்ட ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால தான் கொஞ்சம் டென்ஷனா வர மாரி இருந்தது காலையில. இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, சொரக்கா கூட்டு தான் வந்து ரெடி பண்ணலான்னு வச்சிருந்தேன். புரட்டாசி மாசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான்வெஜ்ஜே எங்க வீட்ல செய்யல. அந்த மட்டன் வந்து தீபாவளி அன்னைக்கு கொஞ்சமா செஞ்சேன். அதுக்கப்புறம் எதுவுமே செய்யல. கூட்டு, சாம்பார், பொரியல் அப்படின்ற மாரி தான் வந்து போயிட்டுருக்கு. இன்னைக்கு கொஞ்சமா வந்து சொரக்காயில போட்டு செஞ்சா நல்லாவே இருக்கும். அதனால வந்து அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். கடலப்பருப்பு, பச்சை பருப்பு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு ஒரு 5, 6 விசில் நல்லா பருப்பு வந்து குழைய வேகுற மாரி விசில் வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமா வந்து சோம்பு வந்து அரைச்சு விட்டு தாளிச்சுட்டா வந்து இதான் சொரக்கா கூட்டு நல்லாவே இருக்கும். இந்த கூட்டு பீக்கங்காய் கூட்டு இல்லைன்னா புடலங்காய் கூட்டு எல்லாத்துக்கும் ஒரே சேம் மெத்தட் தான் வந்து வைப்பேன். நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். நெறைய பேர் நேர்லயுமே பார்த்துருக்கேன். அவங்கவங்க வீட்டுக்கார வந்து ஒரு சிலவங்க அத்தான்னு கூப்பிடுவாங்க, மாமான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஏங்கன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா என்னங்க அந்த மாரி கூப்பிடுவாங்க. நீங்க எப்படிலாம் கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் எந்த மாரி கூப்பிடுவேன்னா, இந்த மாரி எதையுமே கூப்பிட மாட்டேன். அப்புன்னு கூப்பிடுவேன். ஏன்னா பப்ளிக்ல போய் கூப்பிடுறது கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிகமா கூப்பிட மாட்டேன். இல்ல ஒரு சிலவங்க வந்து பேர் வச்சு குழந்தைங்களோட பேர் வச்சு அவங்க அப்பா, இவங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து கூப்பிட மாட்டேன். அது ஏன்னு தெரியல. எனக்கு இந்த மாரி கூப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஆனா அவருக்கு வந்து மாமா ஒரு வாட்டியாச்சும் கூப்பிடுன்னு சொல்லுவாரு. அதான் அந்த மாரி வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் கூப்பிட்டதும் கிடையாது. இந்த மாரி நீங்க எப்படி பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? எப்படிலாம் கூப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல படிக்கிறதுக்கு நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இந்த சந்தில வந்து பார்த்தீங்கன்னா, மழை நாள் வந்துச்சுன்னா ரொம்ப எறும்பு அதிகமாயிடுச்சு. உள்ள இருந்து ஒரு மொர மண்ணு இருக்கும் போல இருக்கு. வெளிய தள்ளி வச்சிருந்தது. அதனால எறும்பு மருந்து போட்டு விட்டேன்.